அடுத்தது புத்திரஜெயாவை அப்படியே அது ஒரு ரிவரில் வந்து சுற்றி எல்லா முக்கியமான அட்ராக்ஷன் எல்லாம் ரிவரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இதுதான் புத்திரஜெயாவோட. எல்லா ஊர்லேயும் ஒரு நல்ல ரிவரை வந்து சூப்பராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி, ரிவர் வந்து தண்ணி போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டூரிசம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணி சும்மா சிட்டியை வந்து தண்ணி அளவில் சுற்றி காமிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 3/4 மணி நேரத்தில் ஊரையும் சுற்றி வந்துடலாம். நீங்கள் அதே சிட்டி டூர்னு டிராஃபிக்கில் கூட்டு போய் காட்டுறதுக்கும் இப்படி காமிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம புத்திரஜெயா போக போகிறோம். அங்கே ஒரு க்ரூஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புத்திரஜெயா டூர். இது பக்கத்து சிட்டின்னு நினைக்கிறேன், பக்கத்து ஸ்டேட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மலேசியா ஒரு மாதிரி ஸ்லோவாக நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து இங்கே டைம் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. நான் அப்படியே இப்போது கீழே வண்டி வந்துட்டுருக்கு. கிளம்புவோம். மலேசியா வந்து அப்படியே லேசாக மழை தூறல் போட்டுக்கிட்டு சில்லுன்னு தான் இருக்குது. ஒரு மாதிரி வெதர் ப்ளசண்ட்டாக. இது வந்து இங்கேருந்து எப்படியும் ஒரு 45 minutes ட்ரைவ் கோலாலம்பூர்லேருந்து. மலேசியா ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அப்படியே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸோட ப்ளஸ் பட்ஜெட் டூரிசம் வந்து நீங்கள் இந்த மலேசியா வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் ஆகுது. கோவாவோட ஒரு 20-25% தான் இன்க்ரீஸ் ஆகி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளைட் டிக்கெட்ஸும் நம்ம டொமஸ்டிக் வந்து நீங்கள் கோவாக்கே 7,000 ஃப்ளைட் டிக்கெட் வரும். ஸோ இதுவுமே அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுனே ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 20,000 உள்ளே முடிச்சிடலாம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 50,000 rupees இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு 6 to 7 days ஜாலியாக மலேசியா, கோலாலம்பூர் இந்த சைடு வந்து சுற்றி இருக்கிற 2-3 ஸ்டேட்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் மலேசியா வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாரின் டூர் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் வந்து புத்திரஜெயாவுடைய என்ட்ரன்ஸு. சுற்றி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து புத்திரஜெயாவுடைய மாஸ்க்கு. இங்கே தான் வந்து முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே சுற்றி வந்து உள்ளவங்களுக்கு சுற்றி போய் காமிக்கிறேன். இதுதான் புத்திரஜெயாவுடைய மாஸ்க்கு. இந்த ஏரியாவில் நிறைய டூரிஸ்ட் வந்து உள்ள ரவுண்ட் அடிக்கிறாங்க. என்ன இருக்குன்றத இந்த மாஸ்க்குக்கு சில ட்ரெஸ் கோட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷூ, செப்பல், இந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். புத்திரஜெயாவில் க்ரூஸ் போகிறதுக்கு நம்ம வெஹிக்கிள் எஸ்கலேட்டில் வந்தோம் அப்படின்னா சும்மா ஒரு 40 minutes நினைக்கிறேன் க்ரூஸு. இந்த க்ரூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றத இந்த ரிவர்லேயே வந்து போட்டிருப்பாங்க. இந்த ட்ரிப் ரூட்டில் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து க்ரூஸில் ஏற போகிறோம். டிக்கெட் அந்த பேக்கேஜில் கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்படியே ஏறுவோம். இது அப்படியே வந்து போட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை கூப்பிட்டு போவாங்க. இது வந்து கீழே வந்து ஏசி இருக்குது, மேலே வந்து ரூஃப் டாப்லேயும் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போட்டில் போனோடனே இந்த மாதிரி உள்ள சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போட்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து இந்த க்ரூஸ் ஷிப்பை வந்து எடுத்துட்டாங்க. அப்படியே வெளில போவோம். புத்திரஜெயாவுடைய மாஸ்க்கு அப்படியே வந்து வெளில போயாச்சு. இந்த வெதருக்கு க்ரூஸ் வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். பில்டிங்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. பிரிட்ஜஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த க்ரூஸ் வந்து புத்திரஜெயாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த ரிவர் சைடு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து சுற்றி காமிப்பாங்க. பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் புத்திரஜெயா க்ரூஸ். கீழே வந்து ஏசி ரூம் இருக்குது. மேலே வந்து வெதர் நல்லா இருக்கிறதுனால எல்லாம் மேலே பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்படியே சும்மா சிட்டி சுற்றி ஒரு ரவுண்டு. இங்கே வந்து நிறைய மாஸ்க்கு, நிறைய பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம துபாயில் வந்து இந்த க்ரீக் ஹார்பரில் போன க்ரூஸாக இருக்கட்டும், பேங்காக்கில் சாப்ரியா பிரின்சஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு நல்ல ரிவரை வந்து சூப்பராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி, ரிவர் வந்து தண்ணி போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டூரிசம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணி சும்மா சிட்டியை வந்து தண்ணி அளவில் சுற்றி காமிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 3/4 மணி நேரத்தில் ஊரையும் சுற்றி வந்துடலாம். நீங்கள் அதே சிட்டி டூர்னு டிராஃபிக்கில் கூட்டு போய் காட்டுறதுக்கும் இப்படி காமிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் எல்லா ஊர்லேயும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேங்காக்லையாக இருக்கட்டும், துபாயிலையாக இருக்கட்டும், மலேசியாவில் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம். க்ரூஸ் டின்னர் க்ரூஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு காட்டுறதுன்றது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது.
ஸோ அந்த புத்திரஜேவா அப்படியே அது ஒரு ரிவரில் வந்து சுற்றி எல்லா முக்கியமான அட்ராக்ஷன் எல்லாம் ரிவரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. வெதர் நல்லா இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கீழே போவோம். இது ஒரு 1/2 hour to 45 minutes க்ரூஸ் தான். அப்படியே வந்து நம்ம திருப்பி அங்கே போய்ட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்துட்டோம். இது வந்து ஏசி ரூமு கேபின். மேலே வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். மலேசியா டூர்லாம் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து பேக்கேஜில் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெல்லோ இருக்கார். அவர்கிட்ட நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க. ஈவினிங் ஆச்சுனாலே எங்களுக்கு சில்லிங் ஸ்பாட்டே புக்கிட் பிங்டாங் தான். ஈவினிங் வந்து ஏதோ ஒரு கஃபேயில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோலாலம்பூர் பக்கத்தில் தான் கேப் வச்சு வந்துடலாம். இதுதான் டாங்கட்னு சொல்கிற இந்த ஒரு ஹாப்பனிங்கான ஸ்ட்ரீட்டு. 2 பக்கமும் பாரு ட்ரை பண்ணலாம் இருக்கும். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை நான் நிறைய ஃபுல்லாக லக்ஸரி கார்ஸ் தான் இங்கே இருக்குது.